நாம் இந்த நாட்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நமக்கு விசேஷமான இப்படிப்பட்டதான கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கிடைக்கின்ற நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்துக்குதான ஆயத்தங்களை தேவன் செய்யத்தக்கதாய் தேவன் நமக்கு நல்ல கிருபை கொடுத்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்து நாம் கடந்து போகலாம். என்னோடு கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாங்க சொன்னா, ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கப்படும் போது இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க சொன்னால், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். அல்லேலூயா. இந்த ஏசாயாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதானே இந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த நாட்களில் கர்த்தரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு கீதமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு பலனாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தரின் ரட்சிப்பாய் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை, பயப்படாமல். அல்லேலூயா. அவர் மேல் நான் எப்படியா இருக்கிறேன் என்று சொன்னால் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, யெகோவா என்கிற நாமத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமான தேவன் என்றைக்கு அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். என்றைக்கும் யெகோவா என்கிற நாமத்தினாலே பிதாவாக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற நாமத்தை உடையவராய் இருக்கிறார். யெகோவா என்கிறது அவருடைய மேலான நாமமாய் இருக்கிறது. யெகோவா என்கிற நாமத்தினாலே சங்கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தேவ மனுஷன் இவனமாய் ஏசாயா சொல்கிறார், யெகோவா என் தேவனாய் இருக்கிறபடினால் நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. நான் நம்பிக்கையாய் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் பயப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் யெகோவா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவன் சொன்னதே, இந்த நாட்களில் இந்த பயம் என்கிற நிலையை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சொன்னால், அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை குறித்து என்ன செய்றாங்க? பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பயத்துடைய நிலைகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டுமாக கடந்த ஆண்டுகள் தொற்றுடைய நிலைகள் உருமாறி எனக்கு மீண்டும் தேசங்கள் வழியாக எனக்கு எங்கே தேசத்துக்குள்ளே வந்த தொற்று எனக்கு மீண்டும் தமிழ்நாடு, சென்னை என்று சொல்லி அதிகமாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஆட்சியாளர்கள் பயப்படுகிறார்கள். அநேக ஜனங்கள் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். தரிமிடப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே இது குறித்ததான பயங்கள், கலக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் கூட இதனால வேத பகுதி நமக்கு ஒரு பெரிய பலனை உண்டாக்குகிறது. இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு யெகோவா தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் திட்டமாக தெளிவாக சொல்வதை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் 3 நிலைகளிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக நமக்குள் யெகோவா தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறபடினாலே, திரியேக தேவன் அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடினாலே நாம் அவரை முற்றிலுமாய் பயப்படாமல் நம்ப வேண்டும். அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆம் அன்பான கர்த்தரின் ஜனமே, எனக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்த பயங்கள் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. சூழ்நிலை குறித்த பயம் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த பயம் இருக்கிறது. தலைவனத்தை குறித்த பயம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இந்த உலகத்துடைய சகல ஜனங்களும் சகல சூழ்நிலை மத்தியிலே ஏதோ ஒரு காரியத்திற்காக வருஷங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பயந்து கொண்டே இருக்கிறாங்க. இல்ல என்னதான் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுகள் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பயம் எங்கிருந்து வருது எனக்கு தெரியாது. இந்த கவலை எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த துக்கம் எந்த பக்கத்துல வர நமக்கு தெரியாது. எதையும் குறித்த ஒரு பயம் இருக்கிறது. எதையும் குறித்த ஒரு கவலை இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் துக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை
நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லது வேத பகுதி சொல்கிறது, ஒரு விசுவாசமான அறிக்கை செய்யபடியாக அந்த தேவ மனுஷன் சொல்கிறார், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா எனக்கு எப்படி இருக்கிறாரா, பலனா இருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவரில் நாம் வைக்க வேண்டிய காரியம் என்ன? நம்பிக்கை வைக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள் என்று வேதம் நமக்கு திட்டமாக கற்றுக் கொடுக்கிறதானே வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வாஸ்தவம் என்று சொன்னால் சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் சங்கீதம் 22:9 நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். இங்க வாசிக்கிறதான நிலைகளை குறித்து பார்க்கிறோம். இங்க தாவீது ஆண்டவரோடு கூட பேசுறதான ஒரு நிலை குறித்து பார்க்கிறோம். தாவீது கர்த்தரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படியாக சொல்வதை பார்க்கிறோம். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை உருவாக்கிற நீரா இருக்கிறேன். என் தாயின் வயிற்றினால் உருவாக்குற மாத்திரமல்ல, என் தாயின் வயிற்றில் உருவான முதல் கொண்டு நீர் எனக்கு தேவனாய் மாத்திரம் அல்ல, உண்மையை நினைச்சுங்க நம்பிக்கையாய் இருக்க பண்ணினேன். அல்லேலூயா. தாவீது ஆண்டவர்கள் எப்போ நம்பிக்கை வச்சார் அப்படின்னு சொன்னா, அவர் உலகத்துல பிறந்த பிறகு அறிந்து கொண்ட பெருமை என்று சொல்லவில்லை. வாலிப வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அதனால நம்பிக்கை வைத்தேன்னு சொல்லல. தாவீது எப்படி சொல்றா, என் தாயின் வயிற்றில் உருவான போதே உண்மையில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினேன். அல்லேலூயா. ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை விவரிக்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வார்த்தை சற்று சிந்தித்து பாருங்கள். தாவீது எவ்வளவாக சொல்லுகிறார் என்று சொன்னால், என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. அல்லேலூயா. அப்ப கர்ப்பத்தில் ஒப்பிக்கப்பட்டிருக்கிற காலத்திலே அந்த யூத ஸ்திரீகள் என்ன செய்வார்கள் சொன்னால், இது பாவம் அளிக்கிற 5 ஆகமங்களை, தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை, தேவனுடைய மகத்துவங்களை தன் கர்ப்பத்துக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தன் வாய்மொழியாய் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அவங்க சத்தமா பேசுவாங்களாம். அந்த சத்தமா பேசுகிறது அந்த பிள்ளைகள் கேட்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதம் அழகா சொல்கிறது, மரியாள் எலிசபெத்துடைய வீட்டுக்கு போகிற போது அவளுக்கு 6 மாதம் தான். ஆனால் மரியாள் நாங்கள் எலிசபெத்தை வாழ்த்துற போது 6 மாதம் கர்ப்பத்துக்குள் இருந்த பிள்ளை என்ன செய்தா, களிப்பாய் துளிச்சு. அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு பாருங்க. 6 மாதம் கர்ப்பத்துக்குள் இருக்கிற அந்த பிள்ளை இந்த மரியாளுடைய வாழ்த்துதலின் செய்தியை கேட்டவுடனே அது கர்ப்பத்துக்குள் இருந்து அது களிப்பாய் துள்ளும் என்று சொன்னால், இந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம், என் தாயின் வயிற்றில் உருவான முதல் கொண்டு உண்மையில் நம்பிக்கையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கை நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமா, எல்லா நிலைகள் மத்தியிலே நாம் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்தாலும், எதிர்காற்று நம்ம மேல் வீசினால், புயல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளபடி கடந்து வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை தான், யெகோவா தேவன் என் வாழ்க்கை நங்கூரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. புயல் காற்று வீசினாலும், எதிர்காற்று வீசினாலும், எனக்கு விரோதமாய் எழுதி 10,000 பேர் வந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். சிங்கங்களுக்கு வாய்களுக்கு தப்பிவித்து என்னை மீட்டிருக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே ஒரு தீங்கும் அணுகாது என்று சொல்லி பொறுமையோடு கூட விசுவாச அறிக்கை செய்கிற அந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் நான் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, எளிது மதம் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் யெகோவா தேவனாய் இருக்கிறார். முதலாவது அவர் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:8 வாசிக்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது அதே தாவீது தான் வனாந்திரத்தினுடைய வழியாக துரத்தப்பட்டிருக்கிற நிலையிலே ஒரு வனாந்திரத்தினுடைய பாதை வழியை ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள்.
பாக்கியவதிகள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? இப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் அநேக ஜனங்கள் இன்னைக்கு நம்பிக்கை உலகத்து வழியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது ஒரே ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமானவர் நாம் ஆராதிக்கிற யெகோவா தேவனாகிய கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை. இந்த உலகத்தில் வைக்கப்படுகிற எத்தனையோ நம்பிக்கைகளை பொய்த்து போவதை குறித்து பார்க்கிறோம். எத்தனையோ நம்பிக்கை வைத்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் தோற்று போயிருக்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை நம்பி ஏமாந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். அதெல்லாம் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிற நம்பி ஒரு நன்மையோ குறைவுபடாது என்று சொல்வது மாத்திரம் அல்ல, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷர் பாக்கியவானாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நோடிங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அவர் உயர்வுக்கு காரணம் என்னன்னா கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை நிலைகள் வரலாற்று நிலைகளை ஆராய்ந்து பார்க்க சொன்னா அநேக இடங்களில் அவருடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், குடும்பத்துடைய நெருக்கங்களை குறித்து பார்க்கிறோம். அவன் தகப்பனால் ஒருவேளை தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைகள், அவன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைகள், ஆந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் பாடின பாட்டெல்லாம் எங்க பாடினானா? வீட்டுல உட்கார்ந்து அவன் பாடவில்லை. அவன் பாடின பாடெல்லாம் வனாந்தரத்துதான் பாட்டு பாடினான். அல்லேலூயா. இருக்கிற சங்கீதங்கள்ல பாதி சங்கீதம் எங்க இருந்தது? வனாந்தரத்துல இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் பாடின பாட்டா யாருக்கு பாடினா? மனுஷருக்கு முன்னாடி அல்ல, ஆடுகளுக்கு முன்னாடி பாடினான். அல்லேலூயா. அவன் பாட்டு அதிகமா கேட்டது யாருன்னு சொன்னா ஆடுகள் தான் அதிகமா கேட்டது இல்லை. ஆடுகள் மத்தியில கிண்ணறங்களை வாசித்துக் கொண்டு ஆடுகள் நடுவில் பாடின ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார், கர்த்தரின் சகோதரருக்கு நடுவிலே என்னை அபிஷேகம் பண்ணுவார், கர்த்தரின் சகோதரருக்கு நடுவிலே என்னை மேன்மைப்படுத்துவார் என்கிற தேவன் மேல், உன்னதமான தேவன் மேலே அவன் வாஞ்சியும் தாகமாய் இருந்தபடினாலே கர்த்தர் ஒரு நாள் ஆடுகளுக்கு முன்ன பாடின மனுஷனை ராஜாவாய் சிங்காசன மத்தியில வைத்து அவனை பாடி துதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இதுதான் வாக்கியமா. அதாவது அழகா அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் ஏமாற்றப்பட்ட நம்பிக்கை அல்ல, அந்த நம்பிக்கை வஞ்சிக்கப்பட்ட நம்பிக்கை அல்ல, அந்த நம்பிக்கை ஒரு நாள் பொய்த்து போகாது. உங்க எல்லா காலத்தின் மத்தியில, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில எங்கள் கர்த்தரை மாத்திரம் உறுதியாக நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்ல மிக அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தாவீது சொல்லுங்க, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் நாம் எப்படி இருக்கிறோமா? பற்றுதலாய் இருக்க வேண்டுமா? இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்பான தேவன் சொன்னதே, இப்படிப்பட்ட நாட்களில் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 130, சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 5 வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வாரா? வாய்க்க செய்வார். இன்னைக்கு காரியங்களை தேடி மனித உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். தானே சுய மாம்சத்தில் ஓடி எப்படியாவது சாதிக்கபடியா ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஓடின எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கைகள் தோல்வியாய் முடிந்திருக்கிறது. ஆனால் தாவீது சொல்வதை பார்க்கிறோம், ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல செய்யணுமா? ஒரு காரியத்தை ஒப்புவி, அப்போது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? வாய்க்க செய்கிற தேவன். அல்லேலூயா. இதுக்கு நம்முடைய காரியம் யாரும் வாய்க்கும். அப்படி காரிய நன்மையா எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புவிக்கிறோம். அல்லேலூயா. சுய பலத்தினால் அழகாய் ஒரு மனுஷன் பாடல, என் சுய பலத்தால் ஓட பார்த்தா ஓட முடியல, இல்ல என் கால் பலத்தால் நடக்க பார்த்தேன் நடக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்னும் முடியலன்னு சொல்லி பாரத பார்க்கிறோம். அப்படியானால் என்னுடைய வாழ்வின் வழிகள் என் வாழ்க்கையுடைய நங்கூரமாய் இருக்கிற கிறிஸ்து, என் கண்மணியாய் இருக்கிற கிறிஸ்து, எனக்கு துருவமாய் இருக்கிற கிறிஸ்து, அவர் மேல் நம்பிக்கை வைத்து என்னுடைய
நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் சமூகத்தை வைக்கும் போது எல்லாவற்றையும் அவரே எனக்கு நன்மையாய் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அந்த தாவீது சங்கீதம் 138 வாசித்தோமே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. செஞ்சு முடிச்ச பிறகு நன்றி சொல்றது வேற. ஆனா தாவீது சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதானே ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம், ஒரு நிலையான ஒரு விசுவாசம். தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றை வெளிப்படுத்தும்படியா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அதை எனக்கு நன்மையாய் செய்வார். அந்த காரியங்களுடைய வாழ்க்கைக்கு அது மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையிலே தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. நாம் செய்ய நினைப்பதை பார்க்கிறோம். கர்த்தர் செய்தன்னு சொல்லி அவருடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து எனக்காக நீங்க செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருப்போமானால் அவர் நம்ம நம்பிக்கை தேவன் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிற போது, இதோ தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருந்து கர்த்தராகிய யெகோவா என் பெலன். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அவர் பெலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பெலன் இழந்து கொண்டிருக்கிறதான காலத்துக்குள்ள வந்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறதானே இந்த வார்த்தை குறித்து பார்க்கும்போது கர்த்தராகிய யெகோவா தேவன் அவர் என்னோடு இருக்கிற மாத்திரமல்ல, அவர் எனக்கு எப்படி இருக்கிறாரா? பெலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட பெலனாய் இருக்கிறாரா? எப்படிப்பட்ட பெலனை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் சொன்னால், என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகும் 24:8 வாசிப்போம். தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. வாசிக்க தேவனை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். அவனுக்கு எப்படிப்பட்ட பலனை தேவன் கொடுத்திருக்கிறாரா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவன் சொன்னவே, இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பலனும் அரைக்குறமாய் இருக்கிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதானே வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான பலத்திற்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எதை கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலனாய் இருக்கிறார். இன்னைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கத்தின் போராட்டத்தை மத்திய ஒரு காரியம், என் பலனெல்லாம் நான் இழந்து கொண்டிருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை பொழுது நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சத்துவத்தை பெருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பான தேவன் சொன்னதை ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது 29 வசனம் சொல்கிறது. ஏசாயா 40:29, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து என்ன செய்வார்களாம்? எழுப்புவார்கள். அவர் ஓடினாலும் அவர் என்ன செய்வார்களா? இலைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு பலனை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்றைக்கும் கூட கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். இந்த பலத்தினால் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பவுல் சொல்கிறார், இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உலகத்திலே மனுஷன் சாப்பிடுகிற ஆகாரத்தினால் வருகிற பலன் வேறு, தேவ சமூகத்திலிருந்து வருகிற பலன் வேறு. அல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் கொடுக்கிற ஆகாரங்கள் மாம்சத்துக்குரிய பலன். அந்த மாம்சத்துக்குரிய பலன் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான்
இந்த உலகத்தை நம்மால் சாதிக்க முடிகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டது அல்ல. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்ய முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் கிடையாது. கர்த்தருடைய பலத்தினாலே நம்ம என்னெல்லாம் பிரயாசப்படுறோமோ அதெல்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டு திருமண அறிக்கையை வாசித்தோம். இதை மாம்சத்துக்குரிய பலனாய் நாம் நடத்தக்கூடாது. தேவ பலத்தினாலே தேவனே நடத்துகிற திருமணமாய் இருக்க வேண்டும். அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனுஷிகள் நடத்துகிற திருமணத்திலே மனுஷ பலத்திலே நம்ம கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம நடத்தலாம்னு சொன்னா அநேக தடைகள், அநேக போராட்டம், அநேக காரியம் வரலாம். நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது. ஆனா தேவ பலத்தோடு நீங்கள் இணைந்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய உன்னதமான ஆலோசனையோடு கூட நீங்க செஞ்சு பாருங்க. உங்க திருமணம் வருகிறவர்கள் மெச்சு கொள்ளத்தக்கதாக மகிழ்ச்சியாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரால் மாற்றலாம் முடியும். அதான் தேவ பலன். அந்த தேவ பலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த தெய்வ பலத்தினால்தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வேதம் அழகாக பார்க்கிறோம். 2 நாட்கள் ஆதி திருச்சபையானது 50 நாட்கள் தெய்வ சமூகம் என்ன பண்ணாங்க? காத்திருந்தார்கள். வேதம் அழகாக பார்க்கவில்லை. அவர்கள் எல்லாம் கவலைப்பட்ட இடத்துல வந்திருந்தார்கள். 50 நாள் வந்தபோது பரிசுத்த ஆவி பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. எனக்கு என்ன பலன் தேவை? பரிசுத்த ஆவி பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவி நிறைவின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. பரிசுத்த ஆவி பலன் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே கடந்து வருகிற போது இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற எந்த விதமான அந்தகாரத்துடைய கிரைகள் இருந்தாலும் மனுஷனுக்குரிய போராட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை ஒருவரை தடைப்படுத்தக்கூடிய தடைகள் அநேகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவப்பன். எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. ஒருமனப்பட்டு அவங்க மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினார். தேவ பலன் அவர்களுடைய ஆட்களை கடந்து வந்தது. வேதம் சொல்கிறது, அந்த ஊழியம், அந்த தேசங்கள் அசைக்கப்பட்டது. வல்லமையாய் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறோம் நானும் தேவ பலன் நமக்கு யெகோவா நம்முடைய பலனா இருக்கிறார். யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கிறார். அவருடைய நம்பிக்கையா இருக்கிறோம். அவரே பலன் என்று சொல்லி அவரே வாழ்க்கை நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. மூன்றாவதை பார்க்கும் போது யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. ஏசாயா 26:4. கர்த்தரை என்னைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யெகோவா தேவன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒன்று வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். மூன்றாவது அவரே எனக்கு கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த கன்மலை நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். யார் இந்த கன்மலையா இருக்கிறது சொன்னால் கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வில் கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த வேத பகுதியை பார்க்கும்போது வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல யாத்திராகமம் 33 21 22 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையிலே உண்டு கன்மலையில் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை கன்மலை வெடிப்பில் வைத்து கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பார்க்கிறார். மோசே ஆண்டவரை பார்க்கும்படி வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்ட ஒருவரும் என்ன செஞ்சதில்லை, உயிரோடு கூட இருந்ததில்லை. அல்லது என்னை காண விரும்புகிறபடினாலே என் அண்டையில் இருக்கிறதான ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே போய் என்ன செய்ய மறைந்துக்குள் நான் கடந்து போகிற போது என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் போன பின்பு என் கரத்தை எடுப்பேன். என்ன செய்யலாம்? என் பின்பகுதியை இந்த முதுகை என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று மோசேக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கண்மலையாகிய யெகோவா தேவன் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரா? வருகிறதான அழிவுகளுக்கும் விக்கிரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் என்னை தப்பளித்து என்னை பாதுகாக்கிற கண்மலை. அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை? நமக்கு பாதுகாப்பு தேவை இல்லை? பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது.
நாளை கத்துரின் செலவை இந்த பாதுகாப்புக்காக தான் இன்னைக்கு அரசாங்கம் ஊரடங்கு போடுகிறது. இன்னைக்கு அநேக பாதுகாப்புகளை நம்ம என்ன செய்யணும், மாஸ்க் போட்டுக் கொள்ளுகிறோம். ஆனா அன்று பிறகு நான் உங்களுக்கு ஒரு கண்மலையை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அந்த கண்மலை நடுவழியில் வந்து தங்கிக்கொள். அந்த கண்மலை உனக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த கண்மலை உனக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அது உன்னை முற்றிலுமாய் உன்னை என்ன செய்வார், பாதுகாத்து நடத்தும் என்று வேதம் சொல்கிற வார்த்தை வைத்து பாருங்கள். வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். சரி, இங்கே வாசிக்கப்பட்ட இடத்துல பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தண்ணீருக்காக ஜெபிக்கிற போது ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். மோசேக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையிலே ஓரேபில் இருக்கிறதான ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலை கிட்ட வந்து நின்று எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியில் எல்லாம் இருக்கும் போது அந்த கண்மலையை பார்த்து என்ன செய்ய வேண்டுமா, அடி. அப்பொழுது அது என்ன வருமா, தண்ணீர் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஒன்று கண்மலை நமக்கு பாதுகாப்பு, இரண்டாவது கண்மலை தாகம் தீர்க்கிற ஜீவநதி. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஜீவநதியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் செஞ்சார். அந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொன்ன போது அவன் அடித்தான். அடித்தவுடனே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எந்த ஜனங்கள் தண்ணீருக்காக ஏங்கினார்களோ, எந்த ஜனங்கள் தாகத்தினாலே நாம் வறண்டு போயிருந்தார்களோ, எந்த ஜனங்கள் தண்ணீருக்காக ஒழுங்குபடுத்தார்களோ, அந்த ஜனங்கள் அந்த கண்மலையாக இருக்கிறதான இடத்திலே அவர் மோசே அடித்த போது அந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரினாலே தாகங்களை தீர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த கண்மலை யார் கிடையாதப்பா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சேர்த்து வாசிக்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களும் கூட அந்த ஞான கண்மலையில் குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அந்த ஞான கண்மலை, அடிக்கப்பட்டிருக்கிற கண்மலை, அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்த கண்மலை, அன்னைக்கு தாகம் தீர்த்த கண்மலை யார் என்று சொன்னால் அவசராகிய பவுல் சொல்லுகிறார், அந்த ஞான கண்மலை அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறதான கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய உலகத்துக்குரிய தாகத்தை தீர்த்தவர் இன்னைக்கு நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த கண்மலை மோசேக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய கண்மலையா இருக்கிறது. மூன்றாவதாய் சொல்வதை பார்க்கிறோம். பாகம் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க. பாகம் 33, 13, 32, 13. பாகம் 32, 13. ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் கொடுத்தார்கள். கண்மலையில் உள்ள தேனையோ கற்பாறையில் இருந்து வரியும் எண்ணெயோ அவன் உண்மைப்படி செய்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி கொடுத்தாரா, கண்மலையிலிருந்து வடிகிறதானே தேனினாலோ, மலையிலிருந்து வடிகிறதா கற்பாலிருந்து வடிகிறதானே எண்ணெயினாலோ புசிக்க தேவன் கொடுத்தாரா. சங்கீத வாசிக்கிறோம், உச்சிதமான கோதுமையினாலோ கண்மலை தேனினாலோ நம்மை திருப்தி ஆக்கிறவர் நம்முடைய யெகோவா தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் நம்மை போஷித்து வருகிற தேவன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை லாக்டவுன் வரலாம், அநேக நிலைகள் கடந்து வரலாம். ஆனாலும் நம்மை போஷிக்கிற தெய்வம், நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கர்த்தர். இந்த உலகத்துடைய ஆபத்துகள், விக்கிரங்கள், போராட்டங்கள் கடந்து வரலாம். இந்த பெருத்தொற்று உலக புயல் போல அநேகருக்கு வேகமாய் பரவிக்கொண்டு போகலாம். ஆனால் எனக்கு ஒரு வெடிப்பு இருக்கிறது. அது கண்மலையின் வெடிப்பு. அந்த வெடிப்புல அவர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அவர் தான் பாதுகாப்பு. நம்ம என்ன மாஸ்க் போட்டாலும் சார், மாஸ்க் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நீ ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது யாரும் சேர்ந்து வந்து பிடிச்சிட்டே நாடுதான் ரொம்ப
ரொம்ப நெருக்கமான அருமாப்பு திருச்சபையை சார்ந்த பொருளாளர்கள் என்னை மறைச்சு போயிட்டாங்க. அங்கே போயிருக்கும் போது அவ்வளோ ஒரு திரளான கூட்டங்கள் தான். நம்ம போன்ற மாசத்துல ஒண்ணுமே அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கவனித்து பாருங்கள், அங்கே நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமன்பான தேவ ஜனமே, தேவன் போகிற இடத்திலாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு. எத்தனையோ இடத்துல நாம் போகிறோம், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ நிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறோம், எத்தனையோ வாகனத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து நாம் கடந்து போகிறோம். நமக்கு யார் பாதுகாப்பு? கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாதுகாக்கிற தேவன் அவர் நம்முடைய வாழ்வில் இருப்பதனால்தான் தேசிய 12ஆம் அதிகாரத்துல ஒரு அழகாக சொல்கிற வார்த்தையை பார்க்கிற வாசி வாஸ்து முடிச்சிடலாம். இதோ தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு எப்படி இருக்கிறாரா? ரட்சிப்புமானவர். நான் பயப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னு சொன்னார், யெகோவா தேவன் என் நம்பிக்கை, இரண்டாவது அவர் எனக்கு பலன், மூன்றாவது என்னை பாதுகாக்கும் கண்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலையில ஆண்டவர் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். சுய மாம்சத்தில் ஓடுவதற்காக நாம் கடந்து வரவில்லை. கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கண்மலையாய் இருப்பார் என்று சொன்னார். இந்த உலகம் அசைந்தாலும், பூமி நிலை மாறி போனாலும், பருவங்கள் எல்லாம் மாறி போனாலும், நடுக்கடலை சமர்ந்து போனாலும் கூட நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செட்டின் மறைவில் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு புகலிடம் இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து காப்பாராக. ஆமென். நான் பயப்படாமல் கலங்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவை நம்பிக்கையாய் இருக்கிறார். இரண்டாவது, யெகோவா தேவன் கருணாய் இருக்கிறார். மூன்றாவது, யெகோவா தேவன் என் வாழ்க்கை கண்மலையாய் இருக்கிறார். எனக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்குள்ள இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். நமக்கு பலன் கொடுக்கிறவரை ஆராதிக்கப்படி வந்திருக்கிறது. நம்மை பாதுகாத்து நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்மை போஷிக்கிறதான கர்த்தரை இந்த மாலை பொழுதுல நாம் ஆராதிக்கப்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாலை பொழுது தேவன் சில எல்லா நன்மைகளுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தர் ஆராதனை ஆசிரியர் கிருபைக்காக எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இறைவன் நாம் ஜெபித்து நாம் படிக்கலாம். நமக்கு இரக்கமணி சுரமிக்கு சில அவர்கள் ஜெபிப்பார்கள். Yes,
கர்த்தாவே, அம்மா, தகப்பனே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே, நீர் முன்பாக கடந்து செல்லும்படியாய் அவர்கள் இருக்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவரே, எல்லா பொருட்களிலும் உச்சிதமான பொருட்களிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானபடி ஆண்டவரே, பிள்ளைகள் நடந்து கொள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆச்சரியம் ஆண்டவரே, காண்கிற விதத்தில் நீர் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைக்க போகிற இரு குடும்பத்தினாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தோடு ஆண்டவரே, கர்த்தர் சமாதானத்தோடு ஒரு ஒற்றுமை வந்து நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே, கர்த்தர் அப்பா எல்லா ஆண்டவரே காரியங்களை நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வேண்டுகிறதற்கும் விருப்பம் ஆண்டவரே, அப்பா நீர் செய்ய போகிற கிருபையை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மாத்திரமே ஜெபிக்கிறேன். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், வெள்ளத்திலும் சகல ஆசீர்வாதங்கள், நன்மையும் கிருபையும் சுகமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை நம் யாரும் கேட்ட மாதத்தோடு விசேஷமாக இன்னைக்கு திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட அன்பு தெய்வ பிள்ளைகளோடும் திருமணக்காரிகளோடும் கூட நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.